பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலின் தெற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக தமிழர் மரபு கதைகள் கூறுகின்றன. அந்த மர்மமான நிலமே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு உயரமான மலைகள், பசுமையான காடுகள், வளமான நதிகள், அழகிய கடற்கரைகள் இருந்தன. அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் அறிவிலும் கலைகளிலும் விவசாயத்திலும் கடல் பயணத்திலும் சிறந்து விளங்கினர். குமரிக்கண்டத்தின் பெரிய நகரங்களில் பிரமாண்டமான கோவில்கள், சந்தைகள், கல்வி மையங்கள் இருந்தன. தமிழ் அறிஞர்கள் நட்சத்திரங்களை ஆராய்ந்து இயற்கையை புரிந்து கொண்டு தங்கள் அறிவை தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். அந்த நாட்டின் மன்னர்கள் மக்கள் நலனை காத்து அமைதியையும் செழிப்பையும் வளர்த்தனர். கடல் வழியாக பல நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்றது. குமரிக்கண்டம் ஒரு பொற்கால நாகரிகமாக விளங்கியது. ஆனால் காலம் மாறத் தொடங்கியது. ஒரு நாள் இயற்கையில் பெரிய மாற்றங்கள் தோன்றின. வானம் இருண்டது. கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமாக